இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்குன்னு வச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்திக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சுதந்திர தின உரையில பிரதமர் பேசியிருக்காரு. எப்பயுமே இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமா சரிங்களா? இந்தியாவோட இலக்குகள் என்ன? என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அந்த வகையில மாறுபட்ட ஒரு பொருளாதார சூழல்ல நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்சார்பு அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தாரக மந்திரமாக இருக்கும். செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அத இந்தியா எப்பயுமே விட்டுறவே கூடாது அப்படிங்கிறத பிரதமர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, 103 நிமிஷம் நீடிச்ச ஒரு ஸ்பீச். 103 மினிட்ஸ். இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமருமே சுதந்திர தினத்தப்போ இவ்வளவு நேரம் பேசினது கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பெஸ்ட் என்னன்னா 98 நிமிஷம். அத பண்ணது யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான். 103 நிமிஷம் இந்த பிரதமருடைய உரை உரை இருந்துச்சு. இதுல முக்கிய அறிவிப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பார்டர் ஏரியாஸ்ல நெறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து உள்ள ஊடுருவுறாங்க. இதனால இந்தியாவோட டெமோகிராஃபி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இல்லையா? அதனால என்ன பண்றாங்க? அது யாரெல்லாம் ஊடுருவுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள ஆய்வு பண்றதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம்ம அதிகமா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? அதற்காக இந்தியாவுடைய கடல் பகுதிகள்ல இந்த எண்ணெய் வளங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்கு ஆழ்கடல் ஆய்வு திட்டம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய தயாரிப்பு சிப் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அதாவது செமிகண்டக்டர் சிப். ஆல்ரெடி 6 செமிகண்டக்டர் பிளான்ட் இருக்கு. பிளஸ் புதுசா ஒரு 4 செமிகண்டக்டர் பிளான்ட் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது இந்த வருஷம் இறுதிக்குள்ள வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது 10 மடங்கு அணுசக்தி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதற்காக 10 அணு உலைகள புதுசா கொண்டு வரணும். சரியா? அதனால 10 மடங்கு அணுசக்தி இப்ப இருக்கிறத விட ஒரு 10 டைம்ஸ் அதிகமா நமக்கு நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்கு. அடுத்தது சீர்திருத்த பணிக்குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு கமிட்டி போட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஓகேவா? ரிஃபார்ம் டாஸ்க் ஃபோர்ஸ், எக்கனாமிக் ரிஃபார்ம் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அமைக்க போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டில ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத போடும். சரியா? இது என்ன அப்படிங்கிறத அடுத்த செய்தியில பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. அதான் இந்த திட்டம். ஓகேவா? பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்ண போறாங்கன்னா, முதல் முறையா வேலைக்கு போகக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு முதல் முறையா வேலைக்கு போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரூ. 15,000 இன்சென்டிவா குடுக்க போறாங்க அரசாங்கம். அதுக்காக ரூ. 1,00,000 கோடி செலவு பண்ண போறாங்க இந்த திட்டத்துக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரூ. 15,000. ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர வேலைக்கு எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்குமே ஒரு இன்சென்டிவ் மாரி குடுக்க போறாங்க. சரியா? எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்பு. அதுக்கு சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி 2035க்குள்ள இந்த மாதிரியான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கும். வான் பாதுகாப்பு அமைப்புனா எதிரி நாட்டு ஏவுகணைகள் வரப்ப, அந்த ஏவுகணைகள மட்டும் அழிக்காம, திருப்பி பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுல இந்த சுதர்சன சக்ராவ உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரதமர் சொல்லியிருக்கார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின உரையில இருந்த முக்கியமான அறிவிப்புகளாக இருக்கு. அடுத்தது ஜிஎஸ்டி ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டியோட விகிதங்கள் குறைக்க பரிந்துரை குடுத்திருக்காங்க நிதியமைச்சகம். ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நமக்கு 5, 12, 18, 28ங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அது இல்லாம 0.25ல கொஞ்சமும் 3%ல இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், இந்த கோல்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு.
ஸோ இவ்வளவு தூரம் போக வேணாம். இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாப் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த 12% இந்த 28% வந்து தூக்க போறாங்க. சரியா? ரிமூவ் பண்ணிட்டு 5% அடுத்தது 18%ன்னு 2 ஜிஎஸ்டி ஸ்லாப் தான் வந்து வைக்க போறாங்க. சரியா? 2 ஜிஎஸ்டி ஸ்லாப் தான் வைக்க போறாங்க. இதுல மேக்சிமமா வந்து பாத்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி ஸ்லாப். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 7 பொருட்களுக்கு மட்டும் 40% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இந்த 5% ஜிஎஸ்டியா இருக்கும். இல்ல 18% ஜிஎஸ்டியா இருக்கும். எப்படி இருக்குன்னா, இந்த 12% ஜிஎஸ்டி இருந்துச்சு இல்லையா? அது எல்லாத்தையுமே இப்ப 5%க்குள்ள கொண்டு வர போறாங்க. 28% ஜிஎஸ்டி இருந்துச்சு இல்லையா? அது எல்லாத்தையுமே 18% கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிறப்ப வரி அப்படிங்கிறது நமக்கு கணிசமா கம்மியாக போகுது. வரி கம்மியாகறதுனால மக்கள் அதிகமா கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்க. வரி அரசாங்கத்துக்கு இனிஷியலா இந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ கம்மியானாலுமே போக போக மக்கள் அதிகமா வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆரம்பிக்கிறதுனால இன்னும் அதிகமான ரெவன்யூ அரசாங்கத்துக்குமே வரப்போகுது. ஸோ இது வந்து 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த செய்தியில நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு" அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமை ஆகிய பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பு தான் இந்த உலகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலையாமையை பற்றி திருவள்ளுவர் திருக்குறளின் 336ல சொல்லியிருக்கிறார். சரியா? அடுத்தது ஸோ தமிழகம் சார்பாக பார்க்குறப்ப ஒரு சில முக்கியமான விருதுகள் வந்து வழங்கப்பட்டது. அதுல தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பேட்மிண்டன் பிளேயர் துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான 3 விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்ததா சுதந்திர தின உரையில பிரதமர் சொன்ன மாதிரி நம்ம முதலமைச்சரும் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல ரொம்ப சிக்னிஃபிகண்டா அறிவிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுல முக்கியமான அறிவிப்பா மலைப்பகுதி பேருந்து இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போகக்கூடிய பஸ்ஸஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவச பயணம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்கு. சரியா? இது முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அதாவது இந்தியாவில் முதல் முறையாக பிவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் திரள் அமைக்க அனுமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹிந்து பேப்பர்லயே பார்த்துருப்போம். இப்பதான் தினமணியில் ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் பி மாடல்ல இஸ்ரோவும் இஸ்ரோவோட இன்ஸ்பேஸ் சரியா? இஸ்ரோவும் பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸோட கான்ஸ்டலேஷன் அதான் திரள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டலேஷனை செட்டப் பண்ண போறாங்க. கான்ஸ்டலேஷனா மொத்தம் 12 சேட்டலைட்ஸ் வந்து சரிங்களா? மொத்தம் ஒரு 12 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் செட்டப் பண்றதுக்கு யார் பண்ண போறாங்க? இந்த 2 பேரும். இஸ்ரோவும், பிக்சல் ஸ்பேஸ் இந்தியாவும் சேர்ந்து ட்ரிபிள் பி மாடல் கீழ பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ஸோ இதனால நமக்கு இந்த எர்த் அப்சர்வேஷன் டேட்டா எல்லாமே இண்டிஜினியஸா கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தியில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.